morning students. In last class we have discussed about the topic sexual and asexual reproduction of fungi, classification of fungi, and now we are going to a new topic, economic importance and lichens. Fungi provide delicious and nutritious food called mushroom. இந்த fungi என்ன பண்ணுதுன்னா ஊட்டச்சத்து மிகுந்த இந்த காளானை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து மினரல்ஸ் வந்து டீகம்போஸ் பண்ணுறதன் மூலமாக வேஸ்டான அந்த திங்ஸ் சிதைக்கிறதன் மூலமாக மினரல்ஸை மண்ணில் விட்டு மண்ணுடைய தன்மை வந்து ஒரு அதிகப்படுத்துது. சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. டைரி இண்டஸ்ட்ரியில் சிங்கிள் செல் வந்து ஈஸ்ட் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணுன்னா டிம்பரை அரிக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஆசிட் இருக்கிறதுனால அதே ஆசிடை வச்சு ஃபுட்டு பாய்சன் ஆகிறதுக்கு இந்த ஃபங்கஸ் யூஸ் காரணமாக இருக்குது. த பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் டிஸ்கஸ் பிலோ. கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் beneficial activities. First one, food. Lentinus edodes, Agaricus bisporus, Valvoriella valvaceae are consumed for the high nutritive value. ஸோ இதில் அதிக ஊட்டச்சத்து மிகுந்தது இருக்கிறதுனால இதை உணவாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஈஸ்ட் என்ன பண்ணுன்னா விட்டமின் பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி எரிமோதீசியம் ஆஷ்பெயி இது வந்து விட்டமின் B12 இருக்கிற ஒரு முக்கியமான சோர்ஸஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் மெடிசன். இந்த மெடிசனில் ஃபங்கஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொவைட் பண்ண விச் அரெஸ்ட் த க்ரோத் ஆர் டெஸ்ட்ராய் த பாக்டீரியா. இது ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் ஆகிறதுனால பாக்டீரியாவை வளர்றதையோ இல்லைன்னா டெஸ்ட்ராய் பண்ணுற வேலையை செய்யும். சம் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பை ஃபங்கை இன்க்ளூட் பெனிசிலின் அண்ட் செஃபலோஸ்போரின், கிரைசோஃப்ளோஃபல்வின். இது எல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நம்ம ஏற்கனவே ஃபங்கஸில் பார்த்தோம். 1928 அலெக்சாண்டர் ஃப்ளமிங் வந்து ஃபஸ்ட்டு இந்த பெனிசிலினை கண்டுபிடிச்சாரு. அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து காயமுட்டிருந்தாங்க. அந்த டைமில் இந்த பெனிசிலினை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க காயத்தின் மேலே அப்ளை பண்ணும்பொழுது அங்கேருந்து பாக்டீரியாலாம் இறந்து அவங்க கூடிய சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பெனிசிலின் என்ன பண்ணுன்னா பாக்டீரியானுடைய வளர்ச்சியோ தடுக்கும், அப்படி இல்லைன்னா அதை வந்து ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் பண்ணிடுதுன்னு அவர் கண்டுபிடிச்சார். இதில் எர்காட் அல்கலாய்டு ப்ரொடியூஸ்ட் பை கிளாவிசர் பர்பூரியர் யூஸ்ட் ஃபார் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். இந்த எர்காட்டமைன் அப்படின்ற அந்த எர்காட்டமைனில் இருந்து தான் இந்த எர்காட் அல்கலாய்டு கிடைக்குது. அது இரத்த குழாய் வந்து சுருங்க வைக்கும் ஒரு மருந்தாக பயன்படுது. நெக்ஸ்ட்டு தொழிற்சாலை ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். இதில் தொழிற்சாலையில் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஆர்கானிக் ஆசிட் இந்த ஃபங்கஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. சம் ஆஃப் த ஆர்கானிக் ஆசிட் அண்ட் ஃபங்கை விச் ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் அண்டு குளுக்கானிக் ஆசிட் வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர் மூலமாகவும், இட்டகோனிக் ஆசிட் ஆஸ்பர்ஜில்லஸ் டெரேஸ் மூலமாகவும், கோஜிக் ஆசிட் ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே மூலமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு பேக்கரி அண்டு ப்ரீவரி ஈஸ்ட். இது வந்து இதனுடைய நேமு சக்கரோமைசிஸ் செர்விசியே. It is used for fermentation of sugar to yield alcohol. இப்போ இது ஃபெர்மெண்டேஷன்ஸ் ப்ராசஸ் டைமில் என்ன பண்ணுன்னா சுகரை வந்து ஆல்கஹாலிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுது. அதே சமயம் பேக்கரிஸில் இந்த ஈஸ்ட்டை வந்து அதிக அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெட்டு, பன்னு, கேக்கு, அப்புறமா பிஸ்கெட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்னஸ் வந்து இந்த ஈஸ்ட்டு தான் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பெனிசிலின் ராக்டிஃபோர்டி, பெனிசிலின் கெமம்பர்டி வேர் எம்ப்ளாய்டு இன் சீஸ் ப்ரொடக்ஷன். இந்த ரெண்டு ஃபங்கஸும் சீஸ் ப்ரொடக்ஷனில் அதிக அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம் ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே, ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் போன்றவை என்ன பண்ணுன்னா அமைலேஸ், புரோட்டியேஸ், லாக்டேஸ் அப்படின்ற அந்த என்சைம்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுது. ரென்னட்ன்றது which help in the coagulation of milk in cheese manufacture is derived from the mucus species. இந்த சீஸ் நம்ம தயாரிக்கணும்னா பாலை வந்து உறைய வைக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ரென்னட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மியூக்கர் ஸ்பீஷிஸ் தான் அதிக அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். இந்த மைக்கோரைசா ஃபார்மிங் ஃபங்கை லைக் ரைசோகார்டினா, பாலஸ், ஸ்க்ளீரோடெர்மா போன்ற அந்த பூஞ்சைகள் எல்லாமே தாவரங்களுக்கு தேவையான அந்த நீரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிவோரியா பேசியானா, மெட்டாரைசியம், அனைசோஃபினியா போன்றவை என்ன பண்ணுன்னா இந்த பூச்சிகளை வந்து
பிளான்ட் அழிக்குதில்ல அந்த பூச்சிகளுக்கு பயோ பெஸ்டிசைடாக இருக்குது, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரலின் வந்து எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு க்ரோத் ப்ரமோட்டராக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். அமானிட்டா ஃபெல்லைடஸ், அமானிட்டா வெர்னா, போலிட்டஸ் சடானஸ் போன்றவை அதிக நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து டாக்ஸினை கொடுக்கறதுனால இதை தவளை இருக்கை பூஞ்சைகள் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா உணவுப் பொருட்கள் கெட்டு போவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. ஆஸ்பர்ஜில்லஸ், ரைசோஃபர், மியூக்கர் போன்றவை உணவுப் பொருட்கள் கெட்டு போவதற்கு ஒரு காரணியாக இருக்குது. ஆஸ்பர்ஜில்லஸ் ஃப்ளாவஸ் என்ன பண்ணுன்னா இந்த உலர்ந்த ஃபுட்டில் கார்சோஜெனிக் டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அது அஃப்ளோடாக்சின் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த கேன்சர் வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு போட்டுலின், ஆக்ராடாக்சின், இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா டாக்ஸின் ப்ரொடியூஸ்டு ஃபங்கஸ். ஃபங்கை காஸ் டிசீசஸ் இன் ஹியூமன் அண்டு பிளான்ஸ். இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணும், ஹியூமனுக்கும் பிளான்ஸுக்கும் டிசீஸை உருவாக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது பிளான்ட் டிசீஸ் அண்டு ஹியூமன் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மைக்கோரைசா. Mycorrhiza, the symbiotic association between fungal mycelium and roots of plant is called mycorrhiza. இதில் fungal mycelium பிளான்ட்டோட சேர்ந்து இருக்கிறத mycorrhiza அப்படின்னு சொல்லுவோம். In this relationship, fungi absorb nutrition from the root and the turn the hyphal network of mycorrhiza. Farming fungi help the plant to absorb water and minerals nutrient from the soil. இது என்ன பண்ணுதுன்னா அந்த வலைப்பின்னல் அமைப்பை அந்த பிளான்ட்டோடைய ரூட்டோட சேர்த்து இருக்கிறதுனால அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நீரையும் அதுக்கப்புறமா நியூட்ரிஷன் மினரல்ஸ் அது மாதிரி இருக்கிற நியூட்ரிஷனையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மைக்கோரைசா ஆர் கிளாசிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தது 3 டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைசா கொடுத்துருக்காங்க. எக்டோமைக்கோரைசா, எண்டோமைக்கோரைசா அண்டு எக்டோஎண்டோமைக்கோரைசா. இந்த எக்டோமைக்கோரைசான்றது என்ன பண்ணுன்னா அந்த ஷீட்டுக்குள்ளே ஃபார்ம்ஸ் அ டென்ஸ் ஷீட் அரவுண்ட் த ரூட் கால்டு மேண்டில். மேண்டில்ன்ற ஒரு ஷீட்டை வந்து உருவாக்குது. இந்த ஐஃபல் நெட்வொர்க் வந்து பெனிட்ரேட் த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் த எபிடர்மிஸ் அண்டு கார்டெக்ஸ். இது அந்த பிளான்ட்டோடைய எபிடர்மிஸ் அண்டு கார்டெக்ஸை உள் நுழைஞ்சி போயிடும். சரி, இது வந்து எக்டோ வெளிப்புறத்தில் மட்டும் இருக்கிறது. எண்டோன்றது the hypha grows mainly inside the penetrate the outer cortical cell and plant root. இது என்ன பண்ணும் அந்த கார்டெக்ஸ் செல்லையும் ஊடுருவி உள்ளே போகும். a small portion of mycelium is found outside the root. அதனுடைய ரூட்டுக்கு வெளிப்பகுதியில் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து மைசிலியத்தினுடைய ஸ்மால் பகுதி அங்கே இருக்குது. திஸ் ஃபார்ம் இஸ் ஆல்சோ கால்டு வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபங்கை. அது என்ன பண்ணுன்னா ஒன்று ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கும், அப்படி இல்லைன்னா ஹாஸ்டோரியா மாதிரி ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசல் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா, எரிகாய்டு மைக்கோரைசா அண்ட் ஆர்கிட் மைக்கோரைசா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்கோரைசா. இந்த மைக்கோரைசா வந்து அதனுடைய முக்கியத்துவம் சொல்லும்போது இது என்ன பண்ண பிளான்ட்டுக்கு தேவையான அந்த நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸை அப்சர்வ் பண்ணி கொடுக்குது. முக்கியமாக மோனோட்ராப்பான்ற ஒரு சாப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்பர்மில் இந்த வேலையை செய்யுது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டுடைய அவைலபிலிட்டி வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுற தன்மை வந்து இது அதிகரிக்குது. நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் ரெசிஸ்டன்ட் டு த பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட்டுக்கு தேவையான வறட்சி தன்மை தாங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த மைக்கோரைசா கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பிளான்ட்டுடைய அந்த ரூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளான்ட் பேத்தோஜன்லேருந்தும் இது ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டாபிக் லைக்கன்ஸ். லைக்கன்ஸ் இஸ் நத்திங் பட் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்டு ஃபங்கை. இதுதான் வந்து நம்ம லைக்கன்ஸ் சொல்கிறோம். த ஆல்கல் பார்ட்னர் இஸ் கால்டு பைக்கோபியான்ட் ஆர் ஃபோட்டோபியான்ட். இது வந்து பாசி உயிரி அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா ஒளி உயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது வந்து ஒளி உயிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த ஒளியை யூஸ் பண்ணி ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுது.
அந்த ஃபங்கல் பார்ட்னர் இஸ் கால்டு மைக்கோபயண்ட். இதை பூஞ்சை உயிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆல்கே என்ன பண்ணுன்னா ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுது ஃபங்கஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்கை என்ன பண்ணும், அந்த ஆல்கேவை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஸ்ட்ராக்டம், இது வளரணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ராக்டம் தேவைப்படும். அந்த சப்ஸ்ட்ராக்டம் வந்து ரைசினே அப்படின்ற அந்த சப்ஸ்டன்ஸை உருவாக்கி ஒரு சப்ஸ்ட்ராக்டம் தாலஸ் வளர ஒரு சப்ஸ்ட்ராக்டமாக இந்த ஃபங்கஸ் கொடுக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன், சொரீடியா அண்டு இசீடியா. இதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த மெத்தட் மூலமாக நடக்குது. அதுக்கப்புறமா இந்த பைக்கோபயண்ட் ஃபங்கஸில் ஏகைனேட்ஸ், ஹார்மோகோனியா, எப்லனோஸ்போர் அதன் மூலமாக இதில் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு மைக்கோபயாண்ட் அண்டர்கோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு ப்ரொடியூஸ் ஆஸ்கோகார்ப். இது அந்த கனி உடலத்தை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு அதனோட கிளாசிஃபிகேஷன், அதனுடைய ஹேபிட்டேட் அந்த இடத்த பொறுத்து அதை பிரிச்சிருக்கிறாங்க. கார்டிகோலஸ்ன்றது மரப்பட்டைகள் மீது வாழுறது. லிக்னிகோலஸ்ன்றது உட்டு மேலே வாழும். சாக்சிகோலஸ்ன்றது ராக் பாறைகள் மேலேயும். டெரிகோலஸ்ன்றது கிரவுண்டில் வாழும். அதுக்கப்புறம் மெரைன் சிலிஷியஸ் ராக்ஸ் ஆஃப் சி, அந்த பாறைகள் மேலே இருக்கிற சிலிக்கான் படிவு மேலே வாழும். ஃப்ரெஷ் வாட்டர் சிலிஷியஸ் ஆஃப் ராக் ஃப்ரெஷ் வாட்டர், இதுவே ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை இருக்கிற அந்த பாறைகள் மேலே வாழும். அப்புறம் அதனுடைய மார்ஃபாலஜி ஆஃப் தாலஸ் டிவைடட் இன்டு லெப்ரோஸ். அதனுடைய புற அமைப்பை பொறுத்து அதை லெப்ரோஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ஃபங்கல் லேயர் வந்து ஆப்சண்ட், ஒரு வரையறுக்கப்பட்ட ஃபங்கல் லேயர் இல்லாதனால அதை லெப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ரஸ்டோஸ்ன்றது க்ரஸ்ட் லைக். அதுக்கப்புறம் ஃபோலியோஸ் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டிகோஸ்ன்றது பிரான்ச்டு பெண்டுலர் ஷர்ப், அதாவது தொங்கக்கூடிய ஒரு பிரான்ச்டு ஷர்ப் லைக் ஸ்ட்ரக்சராக இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல்கல் செல் டிஸ்டிங்விஷ் லைக்கன் இன்டு 2 ஃபார்ம். இது பரவி இருக்கிற அந்த விதத்தை வந்து ரெண்டாக சொல்லலாம். ஒன்லி ஹோமோனிமோரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்கே மட்டுமே வந்து இதில் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஹெட்டிரோமீரஸ் அப்படின்றது ஆல்கலும் இருக்கும், அதில் ஃபங்கஸும் இருக்கும், அதனால் அது ஹெட்டிரோமீரஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் த ஃபங்கல் பார்ட்னர் ஆஃப் லைக்கன் பிலாங்ஸ் டு ஆல் ஆஸ்கோமைசிஸ், இந்த ஃபங்கஸ் வந்து ஆஸ்கோமைசிஸ் அந்த கிளாஸை காண்டிருந்தால் அதை ஆஸ்கோ லைக்கன்னும், பெசிடியோமைசிஸ் கிளாஸை சேர்ந்திருந்தால் அது பெசிடியோ லைக்கன் அப்படின்னு 2 வகையை இதை பிரிக்கிறாங்க. The lichen secrete organic acid like oxalic acid which corrode the rock surface and help in weathering of rocks. ஸோ இந்த லைக்கன் வந்து ஒரு ஆர்கானிக் ஆசிடை, அதாவது ஆக்சாலிக் ஆசிடை சிந்தசிஸ் பண்ணுறதுனால பாறைகள் வந்து அரிக்கப்பட்டு மண் உருவாகும். த ஆக்டிங் ஆஸ் பயோனீர் இன்டு சிரோசிர். அதே சமயம் இது எந்த இடத்துல இருக்குன்னா அந்த சிரோசிர்ன்ற வறல் நில இடத்துல இது நடக்குது. ஸோ இது அந்த வறல்நிலை சீரோசிறுன்ற அந்த வறல்நிலை தாவரத்தினோட முன்னோடி அப்படின்னு கருதுகிறாங்க. அதுக்கப்புறமா லைக்கன்லேருந்து பெறப்படும் அந்த அஸ்னிக் அமிலம் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த லைக்கன் ஷோ ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி, இந்த வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் அது நிறைய இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லைக்கன் வந்து ஏர் பொல்யூட்டன்ட், அதாவது இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கோ அதை வந்து அந்த இடத்துல லைக்கன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை பார்த்தோன்னே எங்கே ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதனால் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு இந்த லைக்கனில் சொல்லலாம். த டை ப்ரெசன்ட் இன் லிட்மஸ் பேப்பர் யூஸ்ட் ஆஸ் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் இன் த லெபார்டரிஸ் அண்ட் அப்டைன் ஃப்ரம் ராக்ஸெல்லா மாண்டாக்னி. அதாவது இப்போ இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. லிட்மஸ் பேப்பர் எப்படி ஆசிட் இருக்கா பேஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு இந்த ராக்ஸெல்லா மாண்டாக்னின்ற அந்த லைக்கன் தான் யூஸ் ஆகுது. கிளாடோனியா ராஞ்சிஃபெர்னியா இது என்ன பண்ணணும், ரெயின்டீர் மாஸ், அந்த டீருக்கு வந்து இது உணவாக பயன்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சது. தேங்க்யூ.